நான் சொன்னல அப்பயே சொன்னல அக்காவை தூக்கிடுவாங்க ஊர் கிளவி வந்துட்டு எத்தனை கிளவி வந்துட்டு பேசினா இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். எப்படின்னா வந்துட்டு வந்த புதுசுல வந்துட்டு முத்துக்கு காம்படிட்டடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாருமே எதிர்பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா வந்துட்டு அவங்க காம்படிட்டடா இல்ல இருக்காங்களா இல்ல ஊர் கிளவி அப்படிங்கிற அளவுக்கு வந்து டவுட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த வாரத்துல வந்து டபுள் எவிக்ஷனா அண்ட் யாரு எவிக்ஷன் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன காரணம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆட்கள் வந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து இருக்காங்க. அதனால வந்து வீக்லி வந்து கம்மியா தான் இருக்காங்க. அதனால மேபி வந்து என்ன பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து இந்த வாரம் ஃபுல்லா வந்து இதுக்கு மேலேயும் சரி இந்த வாரம் சரி இனிமே வந்து டபுள் எவிக்ஸ் தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருக்குது. அது மேபி வந்து அந்த ரூமர்ஸ் வந்து உண்மையா கூட இருக்கலாம். என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆட்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து ரொம்ப கழிச்சு விட தான் பார்க்கணும். இருக்க சேர்த்துக்கிட்டே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா வந்து லாஸ்ட் டைம்ல வந்து ரொம்ப ஒரு வல்டல் கிரியேட் ஆயிரும். அதனால மேபி வந்து வீக்லி டபுள் வந்து எவிக்ஷன் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா மிட் வீக் எவிக்ஷன் நடக்கும். அந்த மாதிரி வந்து நிறைய எவிக்ஷன் நடக்கும். இந்த மாதிரி தான் வந்து நிறைய எவிக்ஷன் நடக்குது. மேபி வந்து இந்த வாரம் வந்து யாரா ஃபர்ஸ்ட் வெளில போயிருக்காங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஆர்ஜி ஆனந்த் வந்து வெளில போயிருக்காங்க அப்படிங்கிறது நியூஸ் வந்திருக்குது. இந்த வாரம் வந்து கிட்டத்தட்ட 12 பேர் வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்தாங்க. நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்த 2 பேர் வந்துட்டு கேப்டனாக ஒரு ரஞ்சித், அடுத்த வாரம் கேப்டனாக ரஞ்சித் இருக்காரு. நெக்ஸ்ட் ஃப்ரீ பாஸ் அடுத்த வாரத்தோட ஃப்ரீ பாஸ் வாங்கின ஒரு மஞ்சரி வந்து இருக்காங்க. மேபி போக பாத்தீங்கன்னா வந்து டபுள் எவிக்ஷன் தான் இருக்கும் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் வந்து இந்த வாரம் ஃபுல்லாவே நான் சொல்லியிருந்தேன். என்ன காரணம் பாத்தீங்கன்னா அந்த வீக்லி ஆல்ரெடி சொன்ன இந்த மாதிரி வீக்லி வந்து கம்மியா இருக்கனால வந்து சொல்லியிருந்தேன். மேபி வந்து ஆர்ஜி ஆனந்த் வந்து அதிகமா சூப்பரா பேசுவாங்க, சூப்பரா வந்து கதை சொல்லுவாங்க, சூப்பரா எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா பேச்சு வயசுல வந்து எல்லாமே பண்ணுவாங்க, முத்துக்கு ஈடு கொடுப்பாங்க. ஆனா முத்து என்ன பண்றான், முத்து வந்து அதிகமான கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சான், அதிகமான டாஸ்க்ல கலந்துக்க ஆரம்பிச்சான். அவனுக்கு என்ன ஒரு மோட்டிவ்னா இந்த ஒரு எப்படின்னா அது வந்து ஒரு கிராஃப் லெவல்ல வந்து ஈக்குவலா வந்து போயிட்டு இருந்தான். ஆனா ஆர்ஜி ஆனந்த் அப்படி இல்ல. அந்த ஒரு பேச்சு இதை வச்சுட்டு நம்ம வந்துட்டு வெளியில வந்து கேவலமாவும் வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்க கூடாது, அசிங்கமாவும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்க கூடாது. ஆர்ஜி ஆனந்த் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ப்ரொஜெக்ட் பண்ணிக்க கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து என்னை பத்தி மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க நல்ல கான்பிடென்ட்டா விளையாண்டுட்டு இருந்தது வந்து நல்லா பார்க்க முடிஞ்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க பேச்சா இருக்கட்டும், அவங்க அந்த ஒரு கதை சொல்றதா இருக்கட்டும், அவங்க எல்லாமே வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்மளும் பார்த்திருப்போம். ஏன்னா வந்து அவங்க பேசுற பேச்சு, ஆனா என்ன ஒரே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க பேசினா வந்து ரொம்ப வந்துட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து கான்பிடென்ட்டா வந்துட்டு இதான் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு முடிக்க மாட்டாங்க. மேபி அதனால கூட வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கா அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு வந்துட்டு போச்சு. மேபி வந்து அவங்களுக்கு நேம் கூட வச்சிருந்தாங்க ஊர் கல்வி அப்படிங்கிற மாதிரி வந்து நேம் அதிகப்படி நம்மளும் யூஸ் பண்ணியிருந்தாங்க நேம். ஏன்னா மேபி வந்து அப்படிதான் இருந்தாங்க. மேபி இப்போ ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா அங்கிட்டு ஒண்ணு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அந்த ஒரு பிரச்சனையான ஈடுபட்டவங்க வந்துட்டு ரொம்ப அவங்க வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இப்படிதான் அவங்க வந்துட்டு ஒரு கான்பிடென்ட் கொடுக்காம வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப குறை சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. சொல்ல போனா அந்த கெட்டப்ல அந்த ஒரு கேட்டகரியில தான் ஆர்ஜி ஆனந்த் இருப்பாங்க. மேபி அதனால வேணா மக்களுக்கு வந்துட்டு சத்தியமா பிடிக்காம தான் தூக்கிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு நியூஸ் தான் வந்துட்டு இந்த வாரத்தோட ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் வந்துட்டு ஆர்ஜி ஆனந்த். மேபி வந்து டபுள் எவிக்ஷன் சொல்லியிருக்காங்க. இருக்குமா என்னங்கிறத நான் ஒன் பை ஒன்னா நான் அப்டேட் பண்றேன். மேபி வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு தரமான சம்பவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கோவா கேங்குக்கு ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ஜாக்லின் சௌந்தர்யாக்கு தரமான சம்பவம் எல்லாம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நான் ஆல்ரெடி ப்ரோமோ வீடியோ போட்டதை மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே வந்து சொல்லியிருந்தப்ப தலைவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்க போகுது, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவர் வந்து சொல்லியிருந்தப்ப ஆல்ரெடி வீடியோ தான் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதான் வந்துட்டு இப்ப ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் வந்து ஆர்ஜி ஆனந்த் போயிருக்காங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவங்க போனது ஃபேரா அன்ஃபேரா அப்படிங்கறத நம்ம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.